database is not open, then what can I do? Okay, in case நம்ம வந்து ஒரு database create பண்ணிட்டோம், ஆனா அந்த database open பண்ணல, நான் என்ன பண்ணணும்? You just press my DBS here itself. Now the database is opened. Here the database name is appear in pan title. Pan oda title la database oda name display ஆகுது. So you know that how to make a database create பண்ணியாச்சு. Next what will we do? We should make a one SQL object. That object name is called as table. Next ஒரு SQL object create பண்ண போறோம். Object is nothing, it's one of the category of component of SQL. இப்போ நான் SQL objects ஒன்று create பண்ண போறேன். அந்த object ஓட name என்ன அப்படினீங்கன்னா table. Another one object is also found. That object name is called as view. So நம்மளுக்கு இப்போ வந்து view அப்படிங்கறத பத்தி இப்போ பார்க்க வேண்டாம். First initially we should know how to make a table. எப்படி ஒரு table create பண்ணுவோம் அப்படிங்கறது தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? Now here I open the database. Here I press SQL tab pan. இது என்ன சொல்லுவாங்க? நம்ம tab pan. Structure is first tab pan, SQL is second tab pan, more is last tab pan. Okay, here I check, here I want find out already database is found or not. In case found, then erase that, sorry, here I verify already table is found or not. In case already table is found, then I want try to erase the table, else I want skip that erase process. Here I try to erase table if already exists. Then in case if table is not found already, then I want skip that erase process. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படினீங்கன்னா ஒரு டேபிளை delete பண்ண ட்ரை பண்ண போறேன். டேபிள் இருந்தா delete பண்ண, அப்படி இல்லைன்னா என்ன பண்ண, அந்த delete process ஸ்கிப் பண்ணிடும். இதான் நம்ம இங்க கொடுக்க போறோம். சரி சார், இப்போ வந்து இங்க பாருங்க, here expand mean minus, collapse means plus. அதாவது hidden பண்ண அப்படினீங்கன்னா collapse, show பண்ண அப்படினீங்கன்னா expand. So here found expand. No one table found under on MySQL DBS. எந்த ஒரு டேபிளும் இல்லை. எதுக்கு கீழே? MySQL database கீழே. ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, here I try to type drop database. Sorry, here I drop table if exist. Drop table if exist. Which one table? Exam result. Drop table if exist. The table name is exam result. Here I put table name exam result. This is called as comment descript program or statement. கமெண்ட் என்ன பண்ணும் அப்படினீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி குறிப்பிடுவதற்கோ அல்லது ஒரு ப்ரோக்ராமை பற்றி குறிப்பிடுவதற்கோ பயன்படுவது தான் கமெண்ட். ஸோ கம்பைலர் நாட் வாட்ச் இட் அவுட் த கமெண்ட். கம்பைலர் வந்து கமெண்ட் எல்லாம் வாட்ச் இட் அவுட் பண்ணாது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், டேபிளோட நேமு எக்ஸாம் ரிசல்ட். இங்கே என்ன பண்ணுறேன், ட்ராப் ஸ்டேட்மெண்ட். ட்ராப் ஸ்டேட்மெண்டோட பர்பஸ் என்ன? ட்ராப் ஸ்டேட்மெண்ட் erase SQL objects. Like drop statement erase SQL or PLSQL. Okay, PLSQL and sorry. Drop statement erase SQL and or PLSQL objects also. அதாவது SQL ஓட ஆப்ஜெக்ட்டையும் PLSQL ஓட ஆப்ஜெக்ட்ஸையும்
எரேஸ் பண்ணுறதுக்கு பயன்படுற ஸ்டேட்மெண்ட் தான் ட்ராப் ஸ்டேட்மெண்ட். அதாவது அது வந்து மெமரியிலேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இப்போ எஸ்கியூஎல் ஆப்ஜெக்ட்ஸ் யார் யார்? எஸ்கியூஎல் ஆப்ஜெக்ட்ஸ் சாம்பிள்ஸ் ஆர் SQL objects examples are அப்படின்னு போட்டுங்க. SQL object examples are table and view. Okay, PLSQL object examples are PLSQL objects examples are trigger. Okay, now this only is enough. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ தெரியுது என்னென்னட்டு. இப்போ வந்து இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டு. இப்போ இல்லை சார் எனக்கு வந்து இங்கே வந்து தான் நம்மளுக்கு மல்டி லைன் கமெண்ட் யூஸ் பண்ணிக்கோமே. திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டி லைன் கமெண்ட். ஓகே, descript 1, descript 2 and then descript 3. This is for 1, so this is for 2, this is for 3, this is for 4. 4 command available here. ஸோ இந்த 4 கமெண்ட் வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ட்ராப் டேபிள் அப்படின்னீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ட்ராப் ஸ்டேட்மெண்ட் எரேஸ் எஸ்கியூஎல் அண்ட் ஆர் பிஎல்எஸ்கியூஎல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ. எஸ்கியூஎல் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் டேபிள் அண்ட் வியூ. பிஎல்எஸ்கியூஎல் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ட்ரிகர். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இதெல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு யார் யூஸ் ஆகிறாங்க? ட்ராப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு புரியுது. சரி சார், இதை எப்படி சார் ரன் பண்ணுறது? இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம். இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ப்ளீஸ் காப்பி தீஸ் திங்ஸ். ஓகே, காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் இல்லையா? ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ஆர் நாட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஹியர் ஐ வாண்ட் ட்ரை டு எக்ஸிக்யூட் திஸ் கொரி. இந்த கொரியை வந்து ரன் பண்ண போகிறேன். இதுதாங்க நம்ம கொரி. ஒரு கொரி முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செமிகாலன். செமிகாலன் இஸ் MS SQL ஸ்டேட்மெண்ட் டெர்மினேஷன் பாயிண்டர். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்றதோட ஒரு MySQL ஸ்டேட்மெண்ட் டெர்மினேஷன் பாயிண்டர் இஸ் செமிகாலன். ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து செமிகாலன் கொடுக்கணும். இதே இது இங்கிலீஷில் வந்து ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்டட் தென் வி ஷுட் கிவ் ஃபுல் ஸ்டாப் கொடுப்போம் ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஹியர் அக்கார்டிங் டு MySQL வி ஷுட் கிவ் செமிகாலன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் டெர்மினேஷன் பாயிண்டர். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்றதுக்கு. ஓகேவா? நான் ஹியர் ஐ ப்ரெஸ் கோ பட்டன். கோ பட்டன் ஹெல்ப் ஃபார் எக்ஸிக்யூட் திஸ் கொரி. இந்த கொரியை ரன் பண்ணுறதுக்கு இதுதான் ப்ரோக்ராம். இந்த ஒரு லைன் தான். ஸோ திஸ் இஃப் யூ வாண்ட் எக்ஸிக்யூட் தி ஸ்டேட்மெண்ட் தென் யூ ப்ளீஸ் ப்ரெஸ் கோ பட்டன். இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகணும்னா நீ என்ன பண்ண? ஒரு கோன்ற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண. ப்ரெஸ் ஓகே. ஓகே, சீக்கியா MySQL returned எம்டி ரிசல்ட். ஏன்னா ஏன் எம்டி ரிசல்ட் கொடுத்துருக்கு சார்? ஏன்னா எக்ஸாம் ரிசல்ட்னு ஒரு டேபிளே கிடையாது. எந்த டேட்டாபேஸ்க்குள்ளார? MyDBS. See here, MyDBS has 0 number of SQL and PLSQL objects. MyDBS-குள்ளார எந்த ஒரு SQL ஆப்ஜெக்ட்ஸும் எந்த ஒரு PLSQL ஆப்ஜெக்ட்ஸும் கிடையாது. இல்லாத ஒரு ஆப்ஜெக்டை எப்படிங்க நீங்கள் எரேஸ் பண்ண முடியும்? How did you set? I want erase already not found, already not exist object. நம்ம பண்ண முடியாது. So here return one error.